6th தமிழ் புக்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செகண்ட் வால்யூம். அதுல வந்து இயல் 1 அதை மட்டும் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இசை அமுது. இசை அமுதுங்கிறது யாரோடது நம்ம பார்த்திருப்போம் ஆல்ரெடி. பாரதிதாசனுடைய நூல் தான் இசை அமுது அப்படின்னு சொல்லிட்டு அதுல பாடல் வரி கொடுத்துருக்காங்க. இந்த பாடல் வரியில இருந்து நமக்கு இது வரைக்கும் கேள்வி கேட்டது இல்ல. இருந்தாலும் கூட நம்ம ஜஸ்ட் ஒரு தடவை வந்து படிச்சு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ என்ன சொல்றாரு, மலையே மலையே வா வா, நல்ல வானப்புணலே வா வா, இவ்வையத்து அமுதே வா வா, தகரப் பந்தல் தனதனவென தாளும் கூரை சலசலவென, நகரப் பெண்கள் செப்புக் குடங்கள் நன்றெங்கும் கனகனகனவென, ஏரி குளங்கள் வலியும்படி, நாடெங்கும் இன்பம் பொலியும்படி, பொடி வாரித் தூவும் பூவும் காயும் மரமும் தலையும் நனைந்திடும்படி, தலையா வெப்பம் தலைக்கவும் மெய் தாங்கா வெப்பம் நீங்கவும், உழுவாரெல்லாம் மலை போல் எருதை ஓட்டி பொன்னேர் பூட்டவும். இப்போ இதுல வந்து எக்கச்சக்கமான இலக்கண குறிப்பு வருது. சொல்லுங்க பாப்போம், எதெல்லாம் இதுல இலக்கண குறிப்புன்னு சொல்ல முடியுமா? எதெல்லாம் இலக்கண குறிப்பு இதுலன்னு உங்களால பாருங்க. எதெல்லாம் இலக்கண குறிப்புல சொல்லலாம்? தலையா வெப்பம் அப்படின்னா என்னது? ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சமா? தலையாத வெப்பம்னா ஈறுகெட்ட, அதாவது ஈறுகெடா எதிர்மறை பெயரெச்சம்னு மட்டும் வரும் தலையா வெப்பம்னா. தலையாத அப்படின்னு போடும்போது, அதுவே தாவ தூக்கிட்டு தலையா வெப்பம்னு போட்டோம்னா அது என்னவா வரும்? ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு மேல இருக்கிற லைன் பாருங்க, மரமும் தலையும். மரமும் தலையும் அப்படின்னா என்னது? வந்து வெளிப்படையா வந்திருக்கு. அப்பனா அது வந்து எண்ணும்மை அப்படின்னு சொல்லலாமா? வாரி தூவும் பூவும், பூவும் காயும் அந்த மாதிரி சொல்லலாமா? அதுக்கு அடுத்து வேற என்ன? சலசல, தனதன, கனகன, இதெல்லாம் என்னது? இரட்டை கிளவி, பிரிச்சா பொருள் தராது. இத்தனை இலக்கண குறிப்பு வந்து இது கீழே இருக்கு. சரி, ஓகே. இந்த பாடல் கொடுத்து கேட்பானா கொஸ்டின் அப்படின்னா கண்டிப்பா கேட்க மாட்டான். அதனால நீங்க இதோட பொருளுக்கு வந்துருங்க டைரக்டா. வானப்புணல் அப்படின்னா மழை நீர். வானத்துல இருந்து வரக்கூடிய புனல் தான் வந்து மழை நீர். வையத்தமுதுனா உலகின் அமுதம். வையம்னா உலகம், அவ்வளவு. அதுதான் அமுதம்னா அந்த என்ன சொல்றாங்க, அமுது. அமுதம் அப்படின்னா அது ஒரு வானத்துல இருந்து வந்து ஒரு சிறப்பான ஒண்ணுன்ற மாதிரி சொல்றாங்க. தகரப்பந்தல்னா தகரத்தால் அமைக்கப்பட்ட பகுதி. இதெல்லாம் நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது. பொடினா மகரந்த பொடி, தலை செடி, தலையா வெப்பம், பெருகக்கூடிய வெப்பம். இதுக்கு 2 பொருள் இருக்கு. தலையா வெப்பம்னா பெருகும் வெப்பம்னு ஒரு பொருள் இருக்கு, குறையாத வெப்பம்னு ஒரு பொருள் இருக்கு. அதுக்கடுத்து தலைக்கவும்னா குறையவும் அப்படிங்கிற பொருள் சொல்றாங்க. புரட்சி கவிஞர்னா யார சொல்றோம்? அதாவது இது நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்திருக்கேன். பாவேந்தர்ங்கிற பட்டத்தை இவருக்கு கொடுத்தது யாருன்னா பெரியார். புரட்சி கவிஞர்ங்கிற பட்டத்தை கொடுத்தது அறிஞர் அண்ணா. இந்த 2 விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க. இவரோட இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதியார் மீது கொண்ட காதல்னால தம்மோட பேரை பாரதிதாசன் மாத்திக்கிட்டாரு. இவருடைய நூல்கள்னு பார்த்தோம்னா பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, குடும்ப விளக்கு, இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறையவே இருக்கு. பட் இந்த இடத்துல நமக்கு இது போதுமானது. இவரோட பிறப்பு அப்படின்னா 29ஆம் தேதி 4வது மாசம் 1891லயும், இவரோட இறப்புன்னு பார்க்கும்போது 21ஆம் தேதி 4வது மாசம் 1964லயும் நடந்திருக்கு. இப்ப இந்த பார்ட் இவ்வளவுதான். அதுக்கு அடுத்து பழமொழி 400. இதுல என்ன கொஸ்டின் கேட்கலாம்? கண்டிப்பா பாடல் வரி கேட்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட ஆசிரியர் யாருன்னு கேட்கலாம். இந்த நூல் இதோட குறிப்பு ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் பழமொழி 400னாலே என்னது? அதோட குறிப்பு தான் நமக்கு முக்கியம். ஓகேவா? குறிப்புல என்ன கொடுத்திருக்காங்க? இந்த நூல் வந்து நூல் குறிப்புன்னு பார்க்கும்போது இது 17 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒண்ணு. எப்படி திருக்குறள், நாலடியார்னா 17 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒண்ணும், அதே மாதிரிதான் இதுவும். அதே மாதிரி இதுல 400 பாடல் இருக்கு. இந்த நூலுடைய ஒவ்வொரு பாடலும் ஒரு பழமொழி இருக்கும். அந்த பழமொழி கடைசி வரியில இடம்பெற்றிருக்கும். ஆற்றுணா வேண்டுவது இல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாடல்ல வரக்கூடிய பழமொழி என்னன்னு கொடுத்துரு. அதுக்கு அதோட மீனிங் என்னது? கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கற்றவனுக்கு எங்க போனாலும் எது வேணாலும் கிடைக்கும். அதனால நீ கட்டுச்சோறு எடுத்துன்னு போகணும்னு அவசியமே கிடையாதுன்ற அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்ல வராங்க. அதே மாதிரி ஆசிரியரோட குறிப்புன்னு பார்த்தோம்னா என்னது? ஆசிரியர் பெயர் பழமொழி 400 ஆசிரியர் முன்றுரை அரையனார். முன்றுரைங்கிறது அவரோட ஊர் பெயர். அரையன்கிற சொல் அரசனை குறிக்கக்கூடியது. அப்போ இவர் வந்து முன்றுரைங்கிற ஒரு ஊர்ல ஆட்சி பண்ண ஒரு அரசனா கூட இருக்கலாம். அந்த அரசனே பாடல் எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்ல வராங்க. அதே மாதிரி அரையன் அப்படிங்கிறது அந்த புலவரோட குடிப்பெயராகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பாடத்துல வந்து அது ஒரு அரசனா இருக்கக்கூடிய அரசனுடைய பெயராகவும் இருக்கலாம். அதே மாதிரி இது வந்து ஒரு இவரோட ஜாதி பெயராகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்ல வராங்க. சரி, ஓகே. இப்ப பாடல் வரிகள் என்னன்னு பார்ப்போம். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுணா வேண்டுவது இல் அப்படின்னு சொல்லிட்டு முண்டுவராயனார் பாடுறாரு. அப்ப இதுல என்ன சொல்ல வராரு? கற்க வேண்டிய நூல்களை
தெளிவாக கற்று முடிப்பவர் தான் யாருன்னா அறிவுடையவர் அப்படின்னு சொல்றாங்க. அவரோட புகழ் அப்படிங்கிறது 4 திசைகளிலும் பரவி இருக்குமா. அவரோட புகழ் பரவாத நாடே கிடையாதுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரியான நாடு எல்லாம் வேற்று நாடுகள் இல்ல, தன்னோட நாடுதான் சொல்றாங்க. எனவே அந்த நாடுகளுக்கெல்லாம் செல்லும்போது வழிநடை உணவை நாம எடுத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்ல வராங்க. அப்ப இதுல பாடல் வரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆசிரியர் கேட்க வாய்ப்பு இருக்கு, ஆசிரியர் குறிப்பு, நூல் குறிப்பு, இதுல இருந்து கொஸ்டின் கேட்கலாம். வேற என்ன கேட்கலாம்னா இதோடைய பொருள், இந்த சொல் பொருளையும் கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆற்றவும் அதெல்லாம் கேட்க மாட்டான். நாற்றிசை பிரிச்சு எழுத சொன்னா 4 திசை, தமவேயாம் தம்முடைய நாடுகளே, வேய் அப்படின்னா மூங்கில்னு ஒரு பொருள் இருக்கு. இந்த இடத்துல தம்முடைய நாடுகள். ஆற்றுனான்னா 6 கூட்டல் உணா, அதுக்கு அடுத்து வழி, 6னா வழி, அதுக்கு அடுத்து உணான்னா உணவு, வழிநடை உணவுன்னு சொல்லலாம். கட்டுச்சோறுன்னு இந்த காலத்துல சொல்லுவோம். எந்த நாட்டுக்கு போனாலும் அந்நாட்டில் கற்றோரை வரவேற்று உணவளிப்பர் என்பது இந்த பாடல் உணர்த்தும் கருத்து. இதுல வந்து பெருசா ஒண்ணும் கிடையாது. அதனால இத டீப்பா போகணும்னு அவசியம் கிடையாது. கிளியரா? இதுல படிக்க வேண்டியது ஆசிரியர் குறிப்பும், அதுக்கு அடுத்து நூல் குறிப்பு மட்டும்தான். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுதான். நான் சில இடங்கள்ல கேள்விகள வித்தியாசமா பார்த்திருக்கேன். அது எல்லாமே நான் சொல்றேன். நீங்களே புரிஞ்சுக்கோங்க. இங்க பாருங்க. இந்த பாக்ஸ பாருங்க. அதாவது இந்திரா காந்திக்கு எப்பயில இருந்து எப்ப வரைக்கும் லெட்டர் எழுதினார்னா 1922 1922ஆம் ஆண்டுல இருந்து 1964 அந்த வருஷம் வரைக்கும் தன்னோட மகளான இந்திரா காந்திக்கு நேரு வந்து கடிதங்கள் எழுதியிருக்காரு. எத்தனை வருஷமானா 42 வருஷமா. ஓகேவா? இந்த 2 பாயிண்ட்டுமே ரொம்ப முக்கியம். எப்பயில இருந்து எப்ப வரைக்கும் எழுதுறாரு, எத்தனை வருஷமா எழுதுறாரு. ஓகேவா? அதுக்கு அடுத்து இந்த பாக்ஸ் பாத்துக்கோங்க. இதுல என்ன இருக்கு? தாகூருடைய விஸ்வபாரதி. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா? விஸ்வபாரதி கல்லூரி அப்படிங்கிறது யாரோடது? ரவீந்திரநாத் தாகூரோடது. இத நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். கரெக்ட்டா? அவரோட சாந்தி நிகேதன தான் வந்து இப்போ வந்து 42வது என்னது யுனெஸ்கோவுடைய பாரம்பரிய தலமா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கங்கிறதெல்லாம் நான் சொல்லிக் குடுத்துருக்கேன் ஆல்ரெடி. அப்ப தாகூருடைய விஸ்வபாரதி கல்லூரியில தான் இந்திரா காந்தி படிச்சாங்க. அப்ப அவங்க படிச்சுட்டு இருக்கும்போது இவங்களுக்கு டீச்சரா இருந்தவங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நெறைய தமிழ் புலவர்கள் இவங்களுக்கு டீச்சரா இருந்திருக்காங்க அப்போ. அதாவது தமிழாசிரியரா இருந்தவங்க அப்படின்னு பார்க்கும்போது. ஓகேவா? சோ இதுல நமக்கு என்ன முக்கியம்னா, இவங்க எங்க படிச்சாங்க? வங்காள தேசத்துல இருக்கக்கூடிய சாந்தி நிகேதன். அந்த இது வந்து தாகூருடைய விஸ்வபாரதி யுனிவர்சிட்டி அந்த சாந்தி நிகேதன் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருக்கு. ஓகேவா? இவர் எங்க இருந்து இந்திரா காந்திக்கு இந்த கடிதத்தை எழுதினாரு. நம்ம புத்தகத்துல இருக்கிற கடிதத்த எங்க இருந்து எழுதினார்னா, அல்மோரா சிறைச்சாலையில இருந்து எழுதுறாரு. அல்மோரா எங்க இருக்குன்னா, உத்தரகாண்ட்ல இருக்கு. ஓகேவா? அல்மோராங்கிற சிறைச்சாலையில இருந்து எழுதுறாரு. அது உத்தரகாண்ட்ல இருக்கு. அடுத்து இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்கலாம்னா, தன்னுடைய கடிதங்கள்ல நேரு தன்னுடைய மகளை என்ன பெயர் கொண்டு எழுதினாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்து. ஓகேவா? இந்திரா காந்திய அவர் என்னன்னு சொல்லி கடிதத்துல எழுதுவார்னா, இந்து. செல்ல மகள் இந்து அப்படின்னு எழுதியிருக்காரு. புரியுதா? அப்போ அவர் என்ன பெயர்ல தன் மகளுக்கு கடிதம் எழுதுறாருன்னா, இந்து. இதையும் கேள்வியா கேட்கலாம். அடுத்தது. இந்த பேஜ் வந்துருங்க டைரக்ட்டா. இப்போ இந்த பேஜ பொறுத்தவரைக்கும் எது முக்கியம் அப்டின்னா, இத நீங்க ஃபுல்லாவே ஒரு தடவ வாசிங்க. அப்பதான் இந்த கதை என்னங்கிறது புரியும். நான் ஆல்ரெடி படிச்சதுனால உங்களுக்கு எது தேவையோ அத மட்டும் சொல்றேன். பட் நீ கண்டிப்பா என்ன பண்ணணும்னா படிச்சே ஆவணும். இத ஒரு கிளான்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணி ஆவணும். எதுக்காகன்னா, என்ன சொல்ல வராங்கங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகேவா? இப்போ இங்க இருந்து பார்க்கலாம். இந்த இந்த 2 பேராவையும் பார்க்கணும் நம்ம கண்டிப்பா. இதுல என்ன சொல்ல வராங்க அப்டின்னா, பிளேட்டோவுடைய புத்தகங்கள் சுவையானவை, சிந்தனையை தூண்டுபவை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இத ஒரு கொஸ்டினா கேட்கலாம். ஜவஹர்லால் நேரு அவர்கள் எந்த புத்தகங்கள் சுவையானவை மற்றும் சிந்தனையை தூண்டுபவை அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாருடைய புத்தகங்கள் அப்படின்னா பிளேட்டோ. அதே மாரி நம்மளோட ஆர்வத்தை தூண்டுவது கிரேக்க நாடகம். ஓகேவா? அது வந்து எப்படி இருக்கும்னா, சுருக்கமாகவும் இருக்கும், வாசிக்க எளிதாவும் இருக்கும்னு சொல்றாங்க. இதெல்லாம் எத பத்தினா கிரேக்க நாடகத்த பத்தி. அதுக்கு அடுத்து காளிதாசரோட சாகுந்தலம் நாடகத்த வாசிச்சிருக்கேன். அது வாசிக்க வேண்டிய நூல்னு சொல்றாரு. அப்போ நேரு தன்னுடைய மகளுக்கு எழுதிய கடிதத்தில் வாசிக்க வேண்டிய நூல் என எந்த நூலை குறிப்பிடுகிறார் அப்படின்னு கேட்கலாம். அது காளிதாசருடைய சாகுந்தலம்ங்கிற நாடகம். புரியுதா கொஸ்டின் எப்படிலாம் கேட்பாங்கங்கிறது? இதுக்கு இந்த மாதிரி படிக்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்து டால்ஸ்டாயுடைய போரும் அமைதியும். இந்த புக்கு இது ஒரு நாவல். இது வந்து உலகின் மிக சிறந்த நூல்கள்ல ஒண்ணுன்னு சொல்றாங்க.
அப்போ நேரு தன்னுடைய மகளான இந்திரா காந்திக்கு எழுதிய கடிதத்தில் என்னது உலகின் மிக சிறந்த நூலாக குறிப்பிட்ட நூல் எதுன்னு கேட்கலாம். அப்போ அது எது? போரும் அமைதியும். அதோட ஆசிரியர் டால்ஸ்டாய் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அடுத்து பெர்னாட் ஷா. இங்க பெர்னாட் ஷா பேர் இருக்கு. அவருடைய நூல்களை வந்து இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. பெர்னாட் ஷாவுடைய பல நூல்கள் என்னது வாசிக்கல நீ, அவருடைய நூல்கள் வாசிக்க தகுந்தவை. அப்ப யாருடைய நூல்களை வாசிக்க தகுந்தவை அப்படின்னு தன்னோட மகளுக்கு சொல்றாரு. அதுவும் ரொம்ப முக்கியம். ஓகேவா? அடுத்தது எனக்கு மிகவும் பிடித்தமானவர் பெர்ட்ரண்ட் ரசல். அவருடைய ஆங்கிலம் அருமையானது, அறிவார்ந்த எழுத்தும் அவருடைய. அப்போ நேருவுக்கு பிடித்தமான ஆசிரியர் யாருன்னு கேட்டாங்கன்னா பெர்ட்ரண்ட் ரசல். புரியுதா எப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்பாங்கன்னு? இந்த மாதிரி ஒவ்வொன்றும் தனித்தனியா கேட்பாங்க. அதுக்கு அடுத்து அவ்வளவுதான். இதுல அவ்வளவுதான். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இதை ஒரு தடவை பாத்துக்கோங்க. கேம்பிரிட்ஜ்ங்கிறது இங்கிலாந்துல இருக்கிற யூனிவர்சிட்டி. ஷேக்ஸ்பியர்னா ஆங்கில நாடக ஆசிரியர், மில்டன்ங்கிறவர் ஆங்கில கவிஞர், பிளேட்டோங்கிறவர் கிரேக்க சிந்தனையாளர், காளிதாசர் வடமொழி நாடக ஆசிரியர், டால்ஸ்டாய்னா ரஷ்ய நாட்டு எழுத்தாளர், பெர்னாட் ஷானா ஆங்கில நாடக ஆசிரியர், பெர்ட்ரண்ட் ரசல்னா சிந்தனையாளர், கல்வியாளர், அல்மோரா சிறை உத்தராஞ்சல்ல இருக்கு, உத்தராஞ்சல்ல இருக்கு. கிருபாலினிங்கிறவங்க விஸ்வபாரதியில் பணிபுரிந்த தமிழ் பேராசிரியர். அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், இங்க இல்ல. இந்த பாக்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதுக்கு அடுத்து வேற என்ன? ஓகே. இத ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ மட்டும் பண்ணிக்கோங்க இந்த டாபிக்க. அவ்வளவுதான். நான் சொன்னத மட்டும் நல்லா படிச்சுட்டு, மீதி அந்த டாபிக்க வந்து ஒரே ஒரு தடவ கோ த்ரூ மட்டும் பண்ணிக்கோங்க. போதுமானது. அதுக்கு அடுத்து வேற என்ன இருக்கு? இந்த இயல பொறுத்தவரைக்கும் ஓகே. இந்த ஜஸ்ட் இத ஒரு தடவ பார்த்துக்கோங்க. சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. மேபி இதுல இருந்து கொஸ்டின் வரலாம். கரகாட்டம். நாட்டுப்புற நிகழ்த்து கலைகளுள் ஒன்று கரகாட்டம். ஆண், பெண் இருவருமே ஆடும் கலை. ஊர் திருவிழாவில் சாமி உருவத்தில் அல்லது தேரோட்ட நிகழ்ச்சிகளில் நிகழ்த்துவர். பெரியோர் முதல் சிறியோர் அனைவரும் விரும்பும் நிகழ்ச்சியாக கரகாட்டம். சும்மா மேலோட்டம் படிச்சு வச்சுக்கோங்க. கேள்வி கேட்கிற அளவுக்கு இதுல இம்பார்ட்டன்ட் இல்ல. அவ்வளவுதான். இந்த ஒரு இயல் தான் இந்த டெஸ்ட்டுக்கு. அதனால இத மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. இது ஒண்ணும் கிளாஸ் எடுக்கிறதுக்காக தான் இன்னைக்கு உங்கள வர சொன்னேன்.